ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது பிரவீன் காந்தி அந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஆதிரை வந்து ஒரு விஷயத்தை வந்துட்டு பிரவீன் காந்தி கிட்ட பேசணும். அவர் ஒரு பெரிய மனுஷன், அவர்கிட்ட இதை பற்றி நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க. ஆனால் பிரவீன் காந்தி என்ன பண்ணுறாரு, அவருக்கு அந்த விஷயத்தை பேசினா கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு, சுற்றி கேமரா இருக்குன்றது தெரிஞ்சு நழுவ பார்க்குறாரு. அது என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அவங்கள விரட்ட பார்க்குறாரு. அப்போது உங்கள் மேலே தப்பு இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. என்ன தப்பு, ஏன் அப்படி நடந்துச்சு, ஏதோ கேட்க வந்தாங்க ஆதிரி அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நினைக்கிறேன் நம்ம கெமி என்ன பண்ணாங்க, திவாகர் முன்னாடி போயிட்டு திவாகர் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சண்டை வருது. அப்போது முன்னாடி நின்று என் வயிற்றை பார்த்து பேசுகிறீங்களா, என் கண்ணை பார்த்து பேசுங்க, என்னை பார்த்து பேசுங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போது அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருக்கும். அதை எல்லாரும் முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு பிரவீன் காந்தியும் சேர்ந்து அந்த விஷயத்தை வந்து இது பண்ணியிருப்பார். அப்போ ஏன் வந்துட்டு நம்ம ஆதிரை வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பண்ணது தப்பு, இந்த மாதிரி கேமராவில் போய் வேறு மாதிரி ரெஜிஸ்டர் ஆகிடும், இது வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா இந்த மாதிரி தான் வந்து ஆல்ரெடி பிரதீப் அவருக்கு நல்லா உங்களுக்கே தெரியும், அதை அப்படியே பெருசாக்கி ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க, அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ஒரு கருத்தை வச்சாங்க. அதுக்கு அவங்க இல்லை நல்லா எல்லாத்தையும் சொன்னாங்க. அப்போ பிரவீன் காந்தியும் அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை வந்து இங்கே வந்து நீங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு அங்கே ஒரு கருத்தை வைக்கிறாங்க. ஆமாம்மா, இல்லைம்மா, இந்த மாதிரி நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்கள ஒரு கிடிப்பு கேள்வி கேட்குறாரு. சரி, நீங்கள் என்ன சொன்னீங்க திவாகரை பற்றி சொல்லுங்கள். அவர் வந்து கண்ணை தவிர மற்ற இடத்த பார்க்குறாரு, சொன்னீங்களா இல்லையா? ஆமாம் நான் சொன்னேன். அப்போ போங்க போங்க பேச வேண்டாம் அப்படின்றார். இவங்களும் நான் சொல்லியிருக்காங்க போல இருக்கு, திவாகர் இந்த மாதிரி பண்ணியிருக்கார் அப்படின்னு. இல்லை சார், நான் வந்து எதுக்கு அன்றைக்கி சொன்னேன், ஆனால் இப்போ ஒரு சபையில் வந்துட்டு கேமரா முன்னாடி நம்ம எல்லாத்தையும் பேசும்போது அது தப்பாக போயிடும்ல சார், அதனால தானே. அப்போ நீங்கள் அதை அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியது தானே, நீங்கள் இதுக்கு உள்ளே வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கரெக்டு சார், நான் 3வது மனுஷன் உள்ளே வரக்கூடாது தான் நீங்கள் சொன்ன விஷயத்தில். ஆனால் அன்றைக்கி வந்துட்டு திவாகருக்கும் கெமிக்கும் நடக்கும்போது நீங்கள் எதுக்கு 3வது மனுஷன் உள்ளே போனீங்க, நீங்கள் அங்கே உள்ளே போனதுனால தான் இப்போ நான் வந்து உங்ககிட்ட உள்ளே வந்து கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், அவர் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் போங்கம்மா போங்க, எல்லாம் தெரியுமா, போங்க போங்க அப்படின்னு அப்படியே ஒரு சில பெரிய மனுஷங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க. போ தெரியும் எங்களுக்கு, நாங்கள் பார்க்காததா இதை வந்து பெருசாக வந்து சொல்லி அவமானப்படுத்த பார்க்குறியா, என்ன மாட்டி விட பார்க்குறியா, இந்த வடிவல் கேப்பர் பாருங்க, என்னடா கோத்து விடுறியா அந்த மாதிரி அவர் வந்து சொல்லி அமுச்சு விட்டார். ஸோ அவர் பண்ண தப்பாக ஒத்துக்க மாட்டார், இதுதான் விஷயம். ஆனால் நேற்று எவ்வளோ அழகாக வந்து கதை சொல்லும்போது எவ்வளோ அழகாக பண்ணார் பிரவீன் காந்தி. நிறைய பேர் வந்து பாராட்டாங்க, சே என்ன மனுஷன், அவரோட அந்த லைஃப்பில் நடந்த அந்த ஒரு தோல்வியை எல்லாருக்கும், அந்த தோல்வி வந்து எனக்கு மட்டும் பாடமாக இருக்கக்கூடாது, மற்றவங்க எல்லாருக்குமே பாடமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயத்தை வைக்கிறார். எவ்வளோ அருமையாக வந்து கதை சொல்கிறாரு. அவரை போய் நம்ம தப்பாக நினச்சோமே, அவருக்கு அகென்ஸ்டாக பேசின பார்வதியை கூட நல்லா வச்சு செஞ்சாங்க. அந்த மாதிரி பேசலாமா, ஒருத்தர் வந்து அவரோட ஸ்பேஸில் வந்து பேசிகிட்டு இருக்காரு, இவங்க வந்து தேவலாமல் முந்திரிக்கொட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, பார்வதி வந்து ஓவர் ஆட்டிடியூட் அப்படி இப்படின்னு பேசியிருந்தாங்க. பட் இன்றைக்கி இதை பண்ணவொன்னே எல்லாரும் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் என்ன இப்படி பண்ணலாமா, அந்த பொண்ணு கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு போகலாமே, ஏன் பயப்படுறாரு இவர் அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதை பிரவீன் காந்தி ஆதிரை இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? என்ன கேட்டிங்கன்னா, ஆதிரை கண்டிப்பாக கரெக்டாக கேட்குறாங்க, அந்த விஷயத்தை அங்கே பைசல் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. பட் பயத்தில் அவர் போங்கன்றார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.